ஊர்ல நீங்க சட்டப்படி சாகவே கூடாது, சூசைட் பண்ணிக்க கூடாதாமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, வயசானா கூட நீங்க சாகவே கூடாது. ஆமாங்க, நார்வேல இருக்கக்கூடிய ஆர்க்டிக் டவுன் அப்படிங்கிற இந்த ஏரியால ரொம்பவே கோல்டா இருக்கும். அதனால நீங்க ஒருவேளை செத்துட்டீங்கன்னா உங்களை புதைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க டீகம்போஸே ஆக மாட்டீங்க, அப்படியே பர்மனண்டா ஃப்ரோஸ் ஆயிடுவீங்க. அதனால அந்த ஊர்ல உங்களுக்கு ரொம்ப நாளா வயசா இருக்கு, நம்ம சாக போறோம், அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே நீங்க அந்த டவுனை விட்டு வெளில போய் வேற ஏதாவது ஊர்ல தான் செத்து உங்களுக்கான இடத்த பிடிச்சி வச்சுக்கணும். அண்ட் ஏன் இந்த மாதிரி ஒரு லா அப்படின்னா 1918 இங்க வந்து ஒரு பேண்டமிக் ஃப்ளூவால நிறைய மக்கள் இறந்திருக்காங்க. அவங்கள எல்லாமே அங்க இருக்கக்கூடிய அதே ஊருக்குள்ளதான் புதைச்சிருக்காங்க. பட் இவங்களோட பாடிலாம் டீகம்போஸ் ஆகாம அப்படியே பர்மனண்டா ஃப்ரோசன் ஆகி இருக்கு. ஸோ ஒருவேளை இவங்களை புதைக்கிறதுக்காக அவங்கள தோன்று அப்போ புதைச்ச அந்த வைரஸ் இன்னும் ஆக்டிவா அப்படியே வெளியே வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ஆர்க்டிக் டவுன் அப்படின்னு நார்வேல இருக்கக்கூடிய பகுதியில நீங்க சட்டப்படி சாகக்கூடாது அப்படின்னு ஒரு லாவே இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா நீங்க வேற ஊருக்கு போயிடணும். நார்வேல இருக்கக்கூடிய ஆர்க்டிக் டவுன் அப்படிங்கிற இந்த பகுதி பார்க்க அழகா தான் இருக்கும், ஆனா இங்க செத்தா கூட குத்தம் தான் அப்படின்ற அன்னோன் ஃபேக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கர்லி ரிப்போர்ட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ.